கர்த்தருடைய நாமத்தில் வரவேற்கிறோம். ஏசாயா அதிகாரம் 33 வசனம் 22. கர்த்தர் நமது நீதிபதி, கர்த்தர் நமது சட்டமியற்றுபவர், கர்த்தர் நமது ராஜா. அவர் நம்மை இரட்சிப்பார். சிங்கப்பூரில் சட்டங்களை உருவாக்க, விவாதிக்க, பரிசீலிக்க, சிந்திக்க மற்றும் இயற்றுவதற்கு அர்த்தமுள்ள அனைத்து முயற்சிகளுக்கும் நமது ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் தந்தையுமான இயேசுவா ஹமாஷியாவுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறோம். சுதந்திரம் அடைந்ததிலிருந்து சிங்கப்பூரில் எப்போதும் சட்டத்தின் ஆட்சியை நம்பிய அரசாங்கங்களுக்கு இறைவனுக்கு நன்றி. சட்டத்தின் ஆட்சி என்றால் என்ன என்பதை சட்டத்தை வரைந்து தயாரிக்கும் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கும் இறைவனுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறோம். சட்டத்தின் ஆட்சி என்பது ஒரு நிர்வாகக் கொள்கையாகும். அங்கு அனைத்து தனிநபர்கள், நிறுவனங்கள், அரசாங்கம் உட்பட வழக்கறிஞர்கள், நீதிமன்ற அதிகாரிகள் பொதுவில் அறியப்பட்ட, சமமாக செயல்படுத்தப்பட்ட மற்றும் சுயாதீனமாக தீர்ப்பளிக்கப்பட்ட சட்டங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும். சட்டத்தின் ஆட்சி ஏன் முக்கியமானது? நிலைத்தன்மை மற்றும் முன்கணிப்புத்தன்மையை ஊக்குவிக்கிறது. சட்டங்கள் தொடர்ந்து பயன்படுத்தப்படுகின்றன என்பதை அறிவது சட்ட அமைப்பில் நம்பிக்கையையும் வளர்க்கிறது. தனிநபர் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களை பாதுகாக்கிறது. அனைவருக்கும் நீதி கிடைப்பதையும் அவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படுவதையும் இது உறுதி செய்கிறது. பொருளாதார வளர்ச்சியை எளிதாக்குகிறது. வலுவான சட்ட விதி முதலீட்டை ஈர்க்கிறது மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. அதிகார துஷ்பிரயோகத்தை தடுக்கிறது. அதிகாரத்தில் இருப்பவர்களை பொறுப்புக்கூற வைப்பதன் மூலம் ஊழல் மற்றும் தன்னிச்சையான முடிவெடுக்கும் அபாயத்தை குறைக்கிறது. இப்போது அனைத்து சட்டங்களும் அல்லது சட்ட அமலாக்கமும் நியாயமானதாகவோ அல்லது நிச்சயமாக நியாயமானதாகவோ கருதப்படாமல் இருக்கலாம், மேலும் அவை எப்போதும் விளக்கத்திற்கு உட்பட்டவை. ஆனால் சட்டங்களை இயற்றுவதற்கான முயற்சிகள் எப்போதும் ஒரு சமூக தேசத்தையோ அல்லது மக்கள் குழுவையோ வழிநடத்தவோ அல்லது அந்த சமூக சூழ்நிலைக்கு எது சிறந்தது என்று கருதப்படுகிறதோ அதன்படி சில வகையான விரும்பத்தகாத நடத்தைகளை தடுக்கவோ நோக்கமாகக் கொண்டுள்ளன. சட்டங்கள் இல்லாத ஒரு சமூகத்தை கற்பனை செய்து பாருங்கள். அது எந்த விளைவும் இல்லாமல் யாராவது அவர்கள் விரும்பியதைச் செய்த ஒரு சமூகமாக இருக்கும். எனக்கு நியூயார்க்கின் கும்பல்கள் திரைப்படம் நினைவுக்கு வருகிறது. அங்கு கும்பல்கள் ஆட்சி செய்தன. சட்டத்தின் ஆட்சி எங்கே? பொறுப்புக்கூறல். சட்டங்கள் இருந்தாலும் சட்டங்களை அமல்படுத்துவது பலவீனமாகவோ அல்லது இல்லாததாகவோ இருக்கும் ஒரு சமூகத்தை கற்பனை செய்து பாருங்கள். அதாவது அத்தகைய சூழ்நிலையில் சட்டங்களை இயற்றுவதன் பயன் என்ன? ஹைட்டி அல்லது ஹோண்டுரஸ் போன்ற நாடுகளை நான் நினைவு கூர்கிறேன். அங்கு கும்பல்கள் குழு பொறுப்பேற்று விதிகளை அமைக்கின்றன. நிச்சயமாக ஒரு அரசாங்கம் இருக்கிறது, ஆனால் அதற்கு எதையும் செய்ய அதிக அதிகாரம் இருப்பதாக தெரியவில்லை. அல்லது மெக்சிகோவில் சினலோவா போதைப்பொருள் கும்பல் தான் இவ்வளவு கட்டுப்படுத்துகிறது மற்றும் மக்களின் அன்றாட வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய செல்வாக்கை கொண்டுள்ளது. சுதந்திரம் பெற்றதிலிருந்து சிங்கப்பூரில் உள்ள அரசாங்கங்களுக்கு நன்றி. அவர்கள் வழிமுறைகளை அமைத்தனர். நிறுவனங்கள், அலுவலகங்கள், அமைப்புகள், நீதித்துறை அதிகாரிகள், மாநில நீதிமன்றங்கள், குடும்ப நீதிமன்றங்கள், எம்ஓஎம், சைபர்செக், உயர் நீதிமன்றம், சிங்கப்பூர் சிறைச்சாலை சேவை. சட்டத்தை உருவாக்கியதற்காக சட்டத்திற்கு மரியாதை மற்றும் சட்டத்திற்கு கீழ்ப்படிதலை ஊக்குவிக்கும் கலாச்சாரம் மற்றும் கலாச்சாரத்தை கடைபிடிப்பது. சிங்கப்பூரின் கடந்த கால எளிய விஷயங்கள் எனக்கு நினைவுக்கு வருகின்றன. அதாவது குப்பை கொட்டக்கூடாது, துப்பக்கூடாது, குடித்துவிட்டு காழ்ப்புணர்ச்சி அடையக்கூடாது. இன்று சட்டத்தின் மீதான மரியாதை போன்ற சிலவற்றின் அரிப்பை நாம் காண்கிறோம். குற்றவியல் நடத்தை இன்னும் அதிகமாக இருப்பதால் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களும், மில்லியன் கணக்கான இணைய மோசடிகள், நிதி குற்றங்கள், இனவெறி மீண்டும் வந்துள்ளன. மேலும் சமூகம் வளர்ச்சியடைந்து வருவதால் அரசாங்கமும் பிற நிறுவனங்களும் அமைப்புகளும் இதை மீண்டும் மீண்டும் சமாளிக்க வேண்டியுள்ளது. மேலும் இந்த அனைத்து முயற்சிகளுக்கும் நாம் இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். ஆனால் இந்த அதிகாரிகள் செய்யக்கூடியது இவ்வளவுதான். இறுதியில் நாம் 3 விஷயங்களில் நிம்மதியாக இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். 1. கர்த்தர் சட்டத்தை வழங்குபவர். ஏசாயா அத்தியாயம் 33 வசனம். 2. கர்த்தர்
அவர் இறுதி நீதிபதி. சட்டம் வழங்குபவர் மனித செயல்கள், சட்டங்கள், நீதிமன்ற தீர்ப்புகள் அல்லது அன்றாட சூழ்நிலைகளால் நாம் விரக்தியடைய வேண்டியதில்லை. ஏனென்றால் கர்த்தர் நீதியை வழங்குகிறார், நாம் அவரை மட்டுமே பார்க்க வேண்டும். இரண்டாம் கிருபையும் சத்தியமும். யோவான் அத்தியாயம் 1 வசனம் 17. ஏனென்றால் சட்டம் மோசேயால் வழங்கப்பட்டது, ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவால் வந்தது. மூன்றாவது இதயம். எபிரெயர் அதிகாரம் 8 வசனம் 10. அந்த நாட்களுக்குப் பிறகு நான் இஸ்ரவேல் வீட்டாருடன் செய்யும் உடன்படிக்கை இதுதான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் சட்டங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் எழுதுவேன். நான் அவர்களுக்கு ஆண்டவராயிருப்பேன், அவர்கள் எனக்கு ஒரு ஜனமாயிருப்பார்கள். ஜெபம். பரலோகத் தகப்பனே, நீர் எங்கள் நீதிபதி, எங்கள் சட்டம் இயற்றுபவர் மற்றும் எங்கள் ராஜா என்பதற்கு நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் கொண்டு வரும் ஒழுங்கு, நீதி மற்றும் அமைதிக்காக நாங்கள் உம்மை புகழ்கிறோம். சிங்கப்பூரை ஞானமான ஆட்சி மற்றும் சட்டத்தின் ஆட்சியால் ஆசீர்வதித்ததற்கு நன்றி. சத்தியத்தை நிலைநிறுத்தவும், நீதியில் நடக்கவும், எல்லாவற்றிற்கும் மேலாக உமது நீதியை நம்பவும் எங்களுக்கு உதவுங்கள். உமது சட்டங்களை எங்கள் இருதயங்களில் எழுதி, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உமது கிருபையினாலும் சத்தியத்தினாலும் எங்களை வழிநடத்தும். ஆமென்.